ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் பிரசாந்த் ஃப்ரம் வெல்த் கிரியேட்டர். நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ஃப்ரைடே லெவல்ஸ் எதுவும் வந்து இன்றைக்கி ஒர்க் ஆகலை. ஸோ அன்றைக்கே சொல்லியிருந்தேன், வார் இப்படியே கண்டினியூ ஆச்சு, இல்லை ஏதாவது பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா லெவல்ஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் நம்ம பெருசாக லெவல்ஸ் கொடுக்கல. இன்றைக்கும் அப்படி தான் வந்து ஒர்க் ஆகிருந்தது மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன் இருந்தது. ஸோ அந்த கேப் டவுன் வந்து ரீசன் வந்து வார் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால, வார் இன்னும் க்ரூஷியலான சுச்சுவேஷனில் போயிட்டு வந்ததுனால அந்த ஒரு கேப் டவுனே இருந்துச்சு. தென் வந்து க்ரூட் ஆயில் வந்து எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிட்டாங்க. ஸோ அதனால் க்ரூட் ஆயிலும் ஃபால் ஆச்சு குளோபலாக. ஸோ அந்த ஃபால்னால் ப்ராஃபிட் புக்கிங்கில் நிறையா பேர் பண்ணதுனால மார்க்கெட் வந்து ஓவராலாக ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆன மார்க்கெட் அகைன் ஏன் மேலே வந்துச்சு அப்படின்னு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து டே கேண்டலில் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ இதான் டே கேண்டலோட லெவல்ஸ். லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் சொல்லியிருந்தேன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்த இடத்துலையும் மார்க்கெட் அக்யூரேட்டாக அங்கே ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த லெவலுக்கு கொடுத்துருந்தேன் 23,820. ஸோ லாஸ்ட் வீக் மண்டே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மண்டே வீடியோவில் இந்த லெவல் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த அன்னைக்கு கொடுத்த லெவல் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் சப்போஸ் போச்சு அப்படின்னாலும் க்ளோஸ் ஆகிறது 820க்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் ஆகும், இது சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் டே கேண்டில். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் ஜோனை ரீச் ஆகிட்டு ஃபால் ஆக ட்ரை பண்ணிச்சு, ஃபால் ஆகலை. எகைன் வந்து மேலே வந்துருச்சு. மேலே வந்த மார்க்கெட் இனி ரெசிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல தேடும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்காக தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வந்து இங்கே நிற்கிது. அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரையும் மார்க்கெட் வந்து லைட்டாக ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். தென் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு அன்அஃபிஷியல் நியூஸும் போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலும் யூஎஸ்ஏவும் வாரம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ், அன்வெரிஃபைட் நியூஸ் வந்து போயிட்டுருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ எவ்வளோ தூரம் ஃபால் ஆகியிருந்தாலும் எல்லோரும் வந்து டிப்பில் பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து டேவோட சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம போக முடியும், மார்க்கெட் வந்து டிராஸ்டிக்காக ஃபால் ஆகிறதுனால. ஸோ தென் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து 23ல் இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து நார்மலாக 14 வரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நார்மலாக மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ட்ரெண்டு வந்து ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கும், ஒரு 2 நாள் ஒரு ட்ரெண்டில் போகும், அடுத்த நாள் ஒரு ட்ரெண்டில் போகும், ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கும். பட் வந்து இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி 23ல் போயிட்டுருக்கு. 23ல் போகுது அப்படின்னா வாலட்டைல் வந்து அங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வாலட்டைல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் புட்டும் சரி காலும் சரி 2 சைடுமே வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அது வாலட்டைல் மார்க்கெட். இப்போ மார்க்கெட் வந்து அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்குது. அதாவது புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக தான் இருக்குது, காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னாலும் ஹையாக தான் இருக்குது. அது லோவாகாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து டிகே நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வாலட்டைல் இருக்கக்கூடாது. வாலட்டைல்னால் அதிகமான பையர்ஸோ அதிகமான செல்லர்ஸோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் ப்ரைஸஸ்லாம் குறையாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் நாளைக்கு எக்ஸ்பீரி இருக்குது. இந்த வீக்கெல்லாம் ஃபாலான மூமெண்ட்டை கவர் பண்ணுறதுக்காக மேபி வந்து நாளைக்கு ஒரு மூமெண்ட் வந்து அப்சைடு கொடுத்துட்டு கூட அகைன் வந்து ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஹைலி சான்சஸ் வார் வந்து ஸ்டாப் ஆக போகிறதா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்படி ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரையுமே மார்க்கெட் வந்து ஒரு சின்ன மூமெண்ட் வந்து கால் சைடில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.